இந்த எபிசோடு வந்து எபிசோட் 62. இதில் வந்து கிராண்ட் கார்டான் அவர் வந்து ஒரு புக் ஆத்தர். அவருடைய புக்கான பி அப்சஸ்ட் ஆர் ஆவரேஜ். ஸோ கிராண்ட் கார்டான் பற்றி ஒரு தனி எபிசோடில் வந்து நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து இந்த புக் மட்டும் பார்ப்போம், பி அப்சஸ்ட். ஸோ இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து சிம்ப்ளிஃபை இந்த புக் தான். கேப்டன் கோபிநாத் அவருடைய சிம்ப்ளிஃபை அந்த புக்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார். அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து மோட்டார் சைக்கிள் ஷாப்பில் வந்து வேலை செஞ்சுருக்காரு, அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சில்க் வார்ம் ரேரிங், அதில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஏர் டெக்கான் ஸ்டார்ட் பண்ணார், ஏர் கார்கோ ஸ்டார்ட் பண்ணார். இத்தனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எப்படி வந்து டைம் இருந்தது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதான் பி அப்சஸ்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதான் வந்து அப்சஸ்ட் வித் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சஷன் அப்படிங்கிறதுக்கும் பீயிங் க்ரீடி அப்படிங்கிறதுக்கும் வந்து ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் இருந்தது, தனக்கு மட்டும்தான் வேணும், நான் மட்டும்தான் உயரணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அது வந்து க்ரீடினஸ். அதே இது நம்ம மூலமாக நிறைய பேர் வந்து நல்லா வாழணும், அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அப்சஷன். ஸோ இந்த புக்கில் வந்து ஐடியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உலகத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க பீப்புள் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பீப்புள் வந்து அவங்க அவ்வளோக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இப்போது கிராண்ட் கார்டன் அவருடைய புக்ஸ் வந்து முக்கால்வாசி வந்து சேல்ஸ் அதை டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 10x ரூல் படிச்சிருந்திங்கன்னா தெரியும். ஒரு சிம்பிள் ஐடியா, அது வந்து சேல்ஸ் ரிலேட்டட் ஒரு ஐடியா, அதுவே நிறைய தடவை வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இப்போது ஒரு இன்டர்வியூவில் நம்மளை கேட்பாங்க, உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோலில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். லாங் டேர்ம் கோல் வந்து என்ன? இப்போ கேரி வைனர்செக் கூட சொல்லுவார், என்னுடைய லாங் டேர்ம் கோல் வந்து நான் வந்து நியூயார்க் ஜெட்டு வந்து வாங்கணும். ஸோ அது மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்மில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கணும், ஒரு ஸ்லோகன் இருக்கணும், இல்லை ஒரு மோட்டோ வந்து இருக்கணும். லைஃபுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு லைஃப் கோச் கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, மோட்டோ இன் லைஃப், இது மூணையும் வந்து கிளியராக ஒரு பேப்பரில் வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ராமிஸ் அண்ட் ஓவர் டெலிவர். கிளைண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபைனல் அவுட்கம் வந்து நல்லா இருக்காது, இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்கள், பட் ஓவர் டெலிவர். இப்போ வந்து நான் 10 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் நான் வந்து 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்குது, என்னுடைய ஒர்க் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டேருந்து கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. காலேஜ் லைஃப்பில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுப்போம். ஆனால் ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது இன்ஸ்பயர்டு பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுவாங்க. நம்ம தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி யோசிக்கிறோம் அது வந்து அவங்க கொடுக்கறது தான், நம்ம இன்ஸ்பயர்டாக இருக்க பர்சன்ட்டேருந்து எடுக்கிறது தான். ஸோ நல்ல புக்ஸை படிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் டவுட்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது, என்னால் முடியுமா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து முயற்சி எடுக்கிறதில்ல. ஸோ அந்த முயற்சி வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும், செல்ஃப் டவுட் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. பி அப்சஸ்ட் ஆர் பி ஆவரேஜ், இது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது.